எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நமக்கு சம்மர் தொடங்கிடுச்சுங்க. யூகேயில் சம்மர் வந்தால் தான் எல்லா மரங்கள்லேயும் பூத்து குலுங்குங்க. பூக்கள் எல்லாம் பார்க்கவே பச்சை பசேல்னு இருக்குங்க. விதைகள் எல்லாம் எப்படி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது தக்காளி விதை போட்டது, இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு. இது மிளகாங்க, மிளகாய் விதை போட்டு வந்தது. நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இனியும் பாட்டில் நட்டுறதுக்கு டைம் வரல. வீட்டுக்குள்ளேயே விதைகள் எல்லாம் போட்டு வளர்த்துருக்கேன். இது கத்திரிக்காய் விதைங்க. இதுதான் கத்திரிக்காய். இது சொரக்காய் விதை. வெண்டைக்காய் விதைங்க. இது கத்திரிக்காய். கருவேப்பிலை செடியெல்லாம் காஞ்சு போயிருந்துச்சு, இப்போதான் வளர்ந்துருக்குங்க. இப்போ கொஞ்சம் வெயில் ஆரம்பிச்சங்காட்டி தான் எங்களுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க. மல்லிகைப்பூ செடி இப்போதான் எல்லாம் துளிர்த்து விடுது. எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன். லெமன் விதை போட்டு வந்திருக்குங்க, செடி வந்திருக்கு. இது ஆரஞ்சு, இதுவும் விதையா போட்டு வந்தது தாங்க. நான் எந்த செடியும் இதெல்லாம் கடையில் வாங்கலை, விதை போட்டு தான் வந்திருக்கு. வெங்காயம் விதைகள் எல்லாம் போட்டிருந்தேங்க, வந்திருக்கு பாருங்க. இது ஒரு சில வெங்காயம் நம்ம வீட்டில் முளைச்சது நம்ம நட்டு வச்சுருக்கேன், அதுவும் வந்திருக்கு நல்லா. இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நான் இந்த வெங்காயத்துக்கு சின்ன வெங்காயம் விதைகள் போட்டு வந்திருக்கு பாருங்கள். முள்ளங்கி நான் விதையெல்லாம் சின்ன டப்பாவில் போட்டு நல்லா வளர்ந்துருக்கு. எல்லாத்தையும் எடுத்து நான் நட்டு வச்சுருக்கேன். சுரக்காய் செடி நட்டு வச்சுருக்கேங்க. இது வீட்டில் விதை போட்டு நான் எடுத்து நிலத்தில் நட்டு வச்சுருக்கேன். இது ஜாதி மல்லிப்பூ. இது ஆப்பிள் ட்ரீங்க. இன்னும் காயெல்லாம் வரலை, இப்போ தான் எல்லாம் பூ பூத்துருக்கு. வாழை மரம்லாம் வின்டரில் பட்டு போயிருந்துச்சு, இப்போ தான் வந்திருக்கு பாருங்கள். ரோஸ் எல்லாம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு, முட்டு விட்டுருக்கு. பாருங்க, ப்ளம் ட்ரீ. இதுவும் விதை தான் போட்டிருக்கேன், விதை போட்டு வந்திருக்கு. மரம் வளர்ந்துருக்கு பாருங்க, குட்டி மரமாக வளர்ந்துருக்கு. இப்போ தான் இல்லை, பாட்டில் தான் போட்டிருக்கேன். பாட்டில் விதைகள் போட்டு வளர்ந்த செடிகள். இது பீச், ரோஜா செடி. இது பெர்ரி செடிங்க. இது ஸ்ட்ராபெரி, புதினா. இது பேர் ட்ரீங்க.
நம்மளில் நிறைய பேருக்கு செடிகள் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆர்கானிக்காக நம்ம வீட்டிலையே வெஜிடபிள்ஸு, கீரைகள் இதெல்லாம் போட்டு வளர்த்து சாப்பிடணுன்னு ஆசையாக தாங்க இருக்கும். ஆனால் நமக்கு இடம் இருக்காது இல்லையா? ஆனால் எனக்கும் அதே சூழ்நிலை தாங்க. நான் அதை பற்றி கவலைப்படாமல் வீட்டிலையே இருக்கிற விதைகளெல்லாம் வச்சு நான் பாட்டில் போட்டு வளர்த்து அதை தாங்க நான் வருஷம் வருஷம் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கொத்தமல்லி விதைகளெல்லாம் வீட்டிலையே இருக்கும். அதையே நம்ம பாட்டில் போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி புதினா நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா அந்த தண்டெல்லாம் நட்டு வச்சோம்னா அது சூப்பராக வரும். இதெல்லாம் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாங்க. கீரைகளெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற இடத்துல ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எல்லாம் விளைவிச்சு நம்மளே சாப்பிட ஆரம்பிக்கலாங்க. ஹெல்த்தியாக வாழ ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.